ஹாய் சித்து. என்ன ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சித்துனே போட்டு எழுதியிருக்கோம்? என்ன சித்துன்னு போட்டு எழுதியிருக்குமேன்னு பாக்குறியா? எனக்கு என்னவோ இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும்னு தோணுது. ஏன்னா இது என்னோட மனசுல வந்த ஃபர்ஸ்ட் நினைவு. எனக்கானவ அவ என் கண்ணு முன்னாடி தோன்றினப்போ நடந்த விஷயங்கள்லாம் இது. அது ஒன்னொன்னத்தையும் இந்த டைரியில நான் மறக்காம நினைவா எழுதணும்னு நினைக்கிறேன். இதுதான் எனக்கானவளை மீட் பண்ண ஃபர்ஸ்ட் நினைவு. அவ பேர் ஸ்னேகா. அவளை நான் ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தேன் தெரியுமா? என்னடா மச்சான், நம்மளும் காலேஜே முடிச்சிட்டு போறோம். இன்னும் ஒரு ஃபிகர் கூட செட் ஆகலையேடா. மச்சான், எனக்கு செட் ஆகுதோ செட் ஆகலையோ, ஆனா உனக்கு செட்டே ஆகாதுன்னு தோணுது மச்சான். டேய், எனக்கு செட் ஆகாதுன்னா உனக்கு மட்டும் செட் ஆகி கிழிச்சிருமா அப்படி? டேய், எனக்கு என்னவோ செட் ஆகும்னு என் அடி மனசுல ஒரு பக்கமா பிறண்டுதுடா. பிறண்டுதா? அடேய், பிறண்டுதா பெரட்டுதா? டேய், பெரட்டுனா வாந்தி தானே வரணும். ஆனா எனக்கு பிறண்டுதுடா. அதான் உள்ளுணர்வு. அடச்ச, அந்த கருமத்தை தான் இப்படி சொல்லிட்டு இருக்கியாக்கும். ஆமா மச்சான், அந்த உள்ளுணர்வு தான் சொல்லுது. எனக்கு என்னவோ தூரமா ஒரு தென்றல் வீசுதோன்னு தோணுது. தூரமா தென்றல் வீசுதா? அது எப்படிடா? உங்களுக்கு மட்டும் லவ் வந்துச்சுன்னா உள்ள தென்றல் வீசுதுங்கிறீங்க, வெளிய தென்றல் வீசுதுங்கிறீங்க. ஆனா எனக்கு மட்டும் லவ் செட் ஆகுதுன்னு மட்டும் எல்லாரும் சொல்லி முடிச்சிடுறீங்க. லே, என்னடா பண்றது? அப்படிதான் தோணுது. அப்ப தோன்றது தானே உன்கிட்ட சொல்ல முடியும். தோணும்டா, தோணும். உனக்கு நல்லாவே தோணும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் தள்ளுறீங்களா? எவ அவ? டேய் சித்து, டேய் என்னடா? டேய், இவ எங்க பிறந்தவன்னு தெரியாது. ஆனா உனக்குன்னு பிறந்தவ இவ கிடையாது. மரியாதையா வழிய விட, அவ வழியதான் கேக்குறவ. என்னடா மச்சான் இப்படி சொல்ற? நான் தான் இப்ப கொஞ்சம் முன்னாடி பெரட்டுது உருட்டுதுன்னு சொன்னேன்லடா. ஒருவேளை இவளா இருக்குமாடா? டேய், அவளாலாம் இருக்க மாட்டா. கம்முன்னு இருடா. இல்லடா, அவ கூட்ட உடனே என் காதுல தேன் வந்து பாஞ்சுதே. இங்க பாருடா, அணை போட்டு தடுத்துருவேன். பாச்செல்லாம் கற்க கூடாது. சார், நவுல்றீங்களா இல்லையா? ஏய் இரு, என்ன பேசிட்டு இருக்கோல்ல, பேசி முடிவெடுத்துட்டா உனக்கு வழி விடுவோமா இல்லையான்னு சொல்லுவோம். ஆ, நீங்க உங்களுக்குள்ளே பேசுறதுக்கும் எனக்கு வழி விடுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஓ, எதிர்த்து பேசுறியா? ஒரு சீனியரையே எதிர்த்து பேசுற? நீங்க நீங்க சீனியரா? ஆனா நான் படிக்கிறது உமன்ஸ் காலேஜ்ல. நாசமா போச்சு. வாய மூடுன்னு சொன்னப்பவே மூடி இருந்தா இந்த அசிங்கம் தேவையா? நான் படிக்கிறது உமன்ஸ் காலேஜ், அதுல நீங்க எப்படி சீனியர் ஆக முடியும்? ஏய், உமன்ஸ் காலேஜ்னாலும் அதுலயே சீனியர் இருப்பாங்கல்ல. உமன்ஸ் காலேஜ்ல சீனியர் இருப்பாங்க தான், ஆனா அந்த சீனியர் ஒரு பொண்ணு தானே. ஆனா நீங்க மென் இல்ல. கரெக்ட் பாயிண்ட். இங்க பாரு, மென்னோ உமனோ சீனியர் சீனியர் தான். சார், எனக்கு புரியல, நீங்க எப்படி சீனியர்னு சொல்ல வரீங்க? அவன் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்ப கண்டுபிடிச்சு சொல்லுவாமா. நீ வேற ஏமா இரு, உடனே உடனே கொஸ்டின் கேக்குற. ஏய், எந்த வருஷம் படிக்கிற? அம்மா என்ன படிக்கிற நீ? ஆ, நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? சொல்லணுமா? நீ எல்லாத்தையும் சொல்லணும். நான் தான் சொன்னேன்ல சீனியர்னு. நானும் தான் சொன்னேன்ல நீங்க ஏன் சீனியர் இல்லன்னு. ஏய், இந்த நக்கல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஒழுங்கா சொல்லி என்ன படிக்கிற? நான் தான் சொல்றேன்ல, அதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணும்? நீ கேட்டாலும் சொல்ல மாட்ட, இரு. ஏய், என் புக்க கொடுங்க. எதுக்கு என் புக்க வாங்குறீங்க? என் புக்க கொடுங்க. அட இருமா, எதை கேட்டாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்ற, பின்ன எப்படி தெரிஞ்சுக்கிறதா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்போ தந்துடுறேன். பிஎஸ்சி மேத்ஸ் செகண்ட் இயர். ஓ, செகண்ட் இயரா? நேம் என்ன? ஸ்னேகா. டே மச்சான், அத தாங்க. அட அதுக்குள்ள புடுங்கிட்டியா? அது ஏன் புக்கலாம், அதனால தான் புடுங்கனே. அத பாத்துட்டு தரேன்னு சொன்னேன்ல, ஏதோ பார்த்ததுக்கு அப்புறம் புடுங்குனீங்க. ஸ்னேகா, என்ன உன் பேரு? பாக்குறதுக்கு ஓரளவு ஸ்னேகா மாதிரி இல்லனாலும் கொஞ்சம் ஸ்னேகா மாதிரி தான் இருக்க. சரி ஓகே, நீ பிஎஸ்சி மேத்ஸ் செகண்ட் இயர் தான் படிக்கிற, அப்போ நீ ஜூனியர் தானே? ஹலோ சார், நான் ஜூனியர் தான், ஆனா உங்களுக்கு ஜூனியர் கிடையாதே. இங்க பாரு, திரும்ப திரும்ப பேசாதன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப பேசினேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான்.
கொஞ்சம் தள்ளி நில்லுங்களா, நான் போகணும். அட இருங்கம்மா, வழி விடுறது போறதெல்லாம் இருக்கட்டும். சீனியர் நின்னுட்டு இருக்கேன், மரியாதை கொடுக்கறது. சார், நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க எப்படி எனக்கு சீனியர்னு சொல்றீங்க? அதுவா, பக்கத்துல இருக்கல ஒரு பாய்ஸ் காலேஜ், அதுல நான் படிக்கிறேன். அதுவும் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்க பத்தியா உமன்ஸ் காலேஜ், அதுல நீ படிக்கிற, அதுவும் செகண்ட் இயர் படிக்கிற. அப்போ நீ எனக்கு ஜூனியர் தானே? அது எப்படி லாஜிக் படி வரும்? லாஜிக்க பத்திலாம் இங்க பேசக்கூடாது. நான் ஃபைனல் இயர், நீ செகண்ட் இயர். அப்படி பார்த்தா நான் உனக்கு சீனியர், நீ எனக்கு ஜூனியர். ஓகேவா? ஆ, ஆமா சீனியர் தான். பாரு, அவளே ஒத்துக்கிட்டா சீனியர் தானு. அப்போ சீனியருக்கு என்ன பண்ணணும்? குட் மார்னிங் சொல்லணும்ல. குட் மார்னிங் சொல்லு. ஆ, அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ நீ போக முடியாது. ஏ ஸ்னேகா, இது வாடி போலாம். யாருன்னே தெரியல, வம்பிழுக்கிறான்வ. குட் மார்னிங் சொல்ல சொன்னதோட விட்டான்வளே. ராகிங்கிற பேர்ல வேற ஏதாவது பண்ண சொல்லாம இதோட விட்டான்வளே. அதனால வாடி போலாம். இல்லடி, இருந்தாலும் இவனுக்கெல்லாம் எப்படி குட் மார்னிங் சொல்றது? சொல்லி தொலைடி, போவோம். ஹலோ, என்ன அங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? இல்ல சீனியர், நான் வேணா குட் மார்னிங் சொல்லட்டுமா? இல்ல, நான் யார்கிட்ட குட் மார்னிங் கேட்டனோ அவங்க தான் குட் மார்னிங் சொல்லணும். இம்மா வாயை திறந்து சொல்லுமா, எனக்கும் காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு. இந்த நாய் கூட சேர்ந்து காலேஜுக்கு நான் வேற பாதி நாள் போக மாட்டேன். இன்னைக்குதான் போனோம்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு சொல்லிட்டு போமா. சரி சொல்றேன். குட் மார்னிங். ஓகே குட் மார்னிங். அப்புறம் நாளைக்கும் இதே டைம்க்கு இங்க வெயிட் பண்ணுவேன். காலையில ஓடி வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு போனேன்னா. நாளைக்கா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்போ நீ காலேஜ் உள்ள போக மாட்ட. சரி, அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். இப்போ நீ கிளம்பு. டேய், என்னடா இந்த அளவுக்கு அந்த பிள்ளைய கலாய்ச்சி அனுப்புற? கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணிராம. ஓ, கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவாளா? அந்த அளவுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கா? அண்ணா டேய், இருந்தாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான். யாரடி இவன்வ இப்படி வம்பிழுக்கிறானுங்க? யாருன்னே தெரியல இவன்வ. எனக்கும் என்னடி தெரியும், நம்மளே இன்னைக்கு தான் புதுசா பார்த்தோம். சரி விடு. ஹே, பாய் பாய். ஐயோ, என்ன பாய் சொல்றான்? டேய், யாண்டா யார் அந்த பிள்ளை, என்ன ஏதுன்னே தெரியல. இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணு கூப்பிட்டு வம்பிழுத்த? மச்சான், எனக்கு என்னவோ அடி மனசுல ஒண்ணு பிறண்டுச்சு. அது இதுதான் நினைக்கிறேன். அது எப்படிடா, எனக்கு ஒன்னும் புரியல. உங்களுக்குலாம் அனல் காத்து வீசுதோ இல்லையோ, இப்படி தென்றல் காத்து வீசுறது. அதுவும் தென்றல் காத்து வீசின உடனே ஃபிகரை டைரக்டா அனுப்பி வச்சிடறாருல அந்த கடவுள். டேய், என்ன டேய், எனக்கு என்னவோ இவ உனக்கானவன் தோணல. அவ மொழியே சரியில்லை மச்சான். ஏன், நல்லா தானே இருந்தது அந்த ரெண்டு கண்ணும்? நல்லா தானே இருந்ததா? ஏலே, நீ அவளை ஒழுங்காவே பாக்கல, அப்ப எப்படி நல்லா தானே இருந்துச்சுன்னு சொல்ற? ஏன்டா, அவளுக்கு என்ன குறை? எல்லோ கலர் டாப்ஸ், ஒயிட் கலர் ஃபேன் ஷாலு, அப்புறமா குதிரவால் போட்டிருந்தா, நெத்தில சின்னதா ஒரு பொட்டு வச்சிருந்தா. இவ்வளவு இதுதான் பார்த்தேன், வேற எதுவும் பார்க்கல. ஏ பண்ணாட நாய, இப்படி சைட் அடிச்சிருக்க? எல்லாத்தையும் பார்க்காத மாதிரி பார்த்துட்டு இதுல எதையும் பார்க்கலையே, இவ்வளவுதான் பார்த்தானா? இன்னும் கொஞ்ச நேரம் அந்த புள்ள நின்னு இருக்கணும். டே, போய் தாலிய வாங்கிட்டு வாடா, நான் கட்டுறேன்னு சொல்லியிருப்பேன். சரி வராது மச்சான், சரி வராது. இதுக்கு மேல உன் கூட நின்ன சரியே வராது, வா போலாம். டே மச்சான், அங்க போறதுக்கு முன்னாடி இங்க உள்ள போய் பார்த்துட்டு வருவோமாடா? எது, அந்த காலேஜுக்குள்ளயா? அடே, அந்த காலேஜுக்குள்ள போனா செருப்பாலாம் அடிப்பாங்கடா. வாட்ச்மேன் கூட லேடி தான் போட்டு வச்சிருக்காங்க. அப்படியாடா சொல்ற? சரி ஓகே, வீடு பாத்துக்கலாம். அப்பா, ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே பூந்து விளையாடி இருக்கோமே. இது வாசிக்க செம இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்கு. சும்மா போனவளையா கூப்பிட்டு லவ் பண்ணிருக்கோம். ஐயோ கடவுளே. என்னடா தங்கம்?
தூங்குறதுக்கு அடி தங்கம். ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு விஷயத்த பாத்துட்டு இருந்தேன். சரி வா போய் தூங்கலாம். அது அப்புறம் பாத்துக்கலாம். போலாமா? ஏடி சொப்பன சுந்தரி, இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு வர நேரம் ஆயிட்டு. ஒரு 5 நிமிஷம் தான் வரேன். அப்பதுல இருந்து 5 நிமிஷம் தான் சொல்றா. உள்ள என்னதான் பண்றாளோ பைத்தியக்காரி. நாளையில இருந்து முதலாள வெளிய வந்து நிக்கல, அப்புறமா நீ ஆட்டோ பிடிச்சிட்டு ஆபீஸ்க்கு போவா. இது என்னோட சாபம் பாத்துக்க. ஏ ஸ்வேதா, ஏ பிரியா, நீ என்னடி இங்க? ஏடி நான் இங்க வருவேன்னு உனக்கு தெரியாது. நீ வருவேன்னு எனக்கு எப்படிடி தெரியும்? காலங்காத்தாலே ஃபோன் பண்ணி உங்க வீட்டு அட்ரஸ் என்னன்னு கேட்டா அனுப்பி விட்டேன். எதுக்கு கேட்கான்னு கேட்டதுக்கு பதிலே இல்லாம போனை கட் பண்ணிட்டா. மறுபடியும் ரிட்டர்ன் அடிச்சதுக்கு கூட பதில் இல்ல. திடுதுப்புன்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிறா. ஆமா, காலங்காத்தாலே கோழி கூறதுக்கு முன்னாடி போன் அடிச்சு அட்ரஸ் கேட்டியே எதுக்கு? அது உன்னை பார்க்க வரதுக்கு. ஏடி எப்பவுமே நீ என்ன இங்க வந்து தான் பாப்பியா? அதான் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்க்கு வருவேல்ல, அங்க இருந்து முழு நேரமா பேசிட்டு தான் இருக்கோம். இதுல இங்க வந்து வர பார்க்கணுமாக்கும். ஏடி ஒரு விஷயம் பேசணும்டி, அத ஆபீஸ்ல வச்சு பேச முடியாது. அதனால தான் உன்னோட வீட்டு அட்ரஸ் கேட்டேன். என்ன விஷயம் பிரியா? எம்டனால ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, அவனால இல்ல. இது ஒரு ஆளை பார்க்க போனோம், அதான் கூடவே நீயும் வரியானே. எடி இங்க பாரு, சுத்தி வளைச்சு எதுவும் சொல்லாம ஒழுங்கா சொல்லுடி. யார பார்க்க போனோம், என்ன விஷயத்துக்காக, எல்லாம் தெளிவா சொல்லு. நீ தெளிவா சொன்னானா பாக்குறவில பார்த்து பேசுறவங்க கிட்ட பேசிட்டு ஆபீஸ்க்கு சீக்கிரமா போயிடலாம். இல்ல, மெதுவாவே ஆபீஸ்க்கு போய்க்கலாம். உனக்கும் எனக்கும் பர்மிஷன் சொல்லிட்டேன். எது பர்மிஷன் சொல்லிட்டியா? எடி என்ன ஏடி, யார கேட்டு நீ ஆபீஸ்ல பர்மிஷன் சொன்ன? என்கிட்ட பர்மிஷன் கேட்டியா நீ? ஸ்வேதா சும்மா இரு ஸ்வேதா, காமெடி பண்ணாத. ஒரு முக்கியமான ஆளை பார்த்து பேச போறோம், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அதனால தான் 2 பேருக்கும் சேர்த்து பர்மிஷன் சொல்லிட்டேன். ஓ அப்படிங்களா மேடம்? சரிங்க மேடம். எப்பவுமே மித்ரன் சார் வண்டியில தானே ஆபீஸ்ல வந்து இறங்குவீங்க. சாரை எப்படி சமாளிச்சீங்க? அதுவா, அது ஸ்வேதா கால் பண்ணா, அவளுக்கு ஏதோ அவசரமா என்ன வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். அட பாவி பையுள்ள, அவசரம் மட்டும் தான் சொன்னியா? பாடையில கிடையில ஏத்திட்டாவன்னு சொல்லலையே. ஏடி அவசர குணமா பேசாதடி, அப்படிலாம் ஒன்றும் சொல்லலைன்னா நல்லதுதான். ஏன்னா மத்தியானம் போய் நிற்கும் போது பேயின்னு சொல்லி ஆபீஸ்ல இருக்கவெல்லாம் அலறி அடிச்சு ஓடிடாம. நல்லா சிரி, இது ஒன்னும் குறைச்சலு. அம்மா யார பார்க்க போனோம், என்ன பேச போறா? அது ஆகாஷ் அண்ணனை தான் பார்த்து பேச போறோம். எது அத சோடாபுட்டி ஆகாஷா? ஏடி சோடாபுட்டின்னு சொல்லாத, நான் அப்படிதான் சொல்லுவேன். அவனையே பார்த்து பேச போறா? அவன்கிட்ட நீ என்ன பேச போறா? அது அன்னைக்கு ஒரு நாள் ஆகாஷனா என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதான் அதை பத்தி தான் பேச போறேன். ஏடி அவன் என்னடி முக்கியமான விஷயம் சொல்ல போறான்? நீ பேசுறதெல்லாம் கேட்க எனக்கு காமெடியா தான் இருக்கு. விளையாடாம சும்மா கிடங்கடி. ஏய் இப்ப நீ வரியா இல்லைன்னா தனியா போட்டுமா? அதுக்குள்ள மூக்குக்கு மேல கோவம் வந்துரும், வந்து தொலைறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நாளா நீங்க பேசும்போது வர மாட்டேன், நான் வெளியே நின்னுக்கிடுவேன். நீ பேசிட்டு சீக்கிரம் வந்துரு. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ப்ரிப்பேர் ஆயி தான் வந்திருக்க போல என்ன? எடி சேட்டா போலாமா? பிரியா நீங்க எப்ப வந்தீங்க? அது நீ 5 நிமிஷம்னு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே, அப்பவே வந்துட்டா. ஏடி சின்னதா ஒரு வேலைடி, அப்புறமா சாப்பிட்டு வரது லேட் ஆயிட்டு. சரி போலாமா? ஆபீஸ்க்கு டைம் ஆயிட்டல. ஆபீஸ்க்கு உனக்கு தான் டைம் ஆயிட்டு, எங்களுக்கு இல்ல. எனக்கு மட்டும் டைம் ஆயிட்டா? இது நீ அந்த ஆபீஸ்ல தான் வர்க் பண்ற? நானும் அங்க தான் வர்க் பண்ணிக்கிறேன். ஆனால் என்ன, காலையில இருந்து மதியம் வரை லீவ் எடுத்துள்ளேன். லீவா? ஏடி இவ்ளோ நேரம் ஆபீஸ்க்கு டைம் ஆயிட்டுன்னா பாதி நாள் லீவ் எப்ப எடுத்தா? நான் எங்க எடுத்தேன், கூட வச்சு சுத்திட்டு திரியனா ஒண்ணு, அதுதான் எனக்கு லீவை கொடுத்து விட்டுட்டு. நானும் பிரியாவும் கொஞ்சம் வேலையா வெளியே போறோம், போயிட்டு மத்தியானம் தான் ஆபீஸ்க்கு வருவோம். பர்மிஷன் சொல்லிட்டோம். இடி அப்ப நான் எப்படி ஆபீஸ்க்கு போறது? ஆட்டோல போ. எடி ஸ்வேதா என்னடி? என்ன நொன்னடி, அப்பவே உன்னை கிளம்பி வான்னு சொன்னேன்னா
நீ அப்பவே வந்திருந்தா இந்நேரம் ஆபீஸ்க்குள்ள போய் லாகின் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கலாம். எனக்கு இந்த வேலை வந்திருக்காது. இப்ப பாரு, ஒன்னால எனக்கு பாதி நாள் பர்மிஷன், அதுவும் இல்லாம நீயும் ஆட்டோல போக வேண்டிய நிலைமை. நான் எதை நினைச்சிட்டு உனக்கு சாபம் விட்டேன்னு தெரியல. நான் விட்ட சாபம் நாளைக்கு, ஆனா என்ன இன்னைக்கே பழிச்சிருச்சு. எடே சேட்டா, ஆனா இப்படிலாம் பண்ணாதடி. பண்ணனா பண்ணியே, எனக்கு தான் லீவ் சொல்லிருக்கலாம்ல. எடி, நான் லீவ் சொல்லல, பிரியா தான் சொல்லிட்டு வந்தா. நீ காலையில ஆட்டோல போ, சாயங்காலம் வரும்போது ஸ்கூட்டில கூட்டிட்டு வரேன். ஏதோ ஒண்ணு, ஆனா கடைசில நீ விட்ட சாபம் பழிச்சிருச்சே. ஆகாஷனா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஆமா பிரியா, கொஞ்சம் இல்ல நிறையவே பேசணும். சொல்லுங்கண்ணா. அதுவும் மித்ரன் சாரை பத்தி சொன்னீங்க. சாரை பத்தி என்னண்ணா? அது என்னன்னா பிரியா, மித்ரனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? மித்ரன் சாரை பத்தி என்ன தெரியும்னா, அவரு நல்லவருன்னு தெரியும். அதை தாண்டி நிறைய பேருக்கு உதவி பண்ணுவாங்க, கூட இருக்கவங்கள சந்தோஷமா வச்சுப்பாங்க. ஓ, இவ்வளவுதான் தெரியுமா பிரியா உனக்கு? இப்போதைக்கு இவ்வளவுதான் தெரியும். ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, அவரு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காருன்னு நினைக்கிறேன், நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு. ஏன் சொல்றேன்னா, நார்மலா ஒருத்தவங்க ஒரு விஷயத்த தாண்டி வரணும்னு யோசிச்சாங்கன்னா அதை தாண்டி வந்துருவாங்க. ஆனா அதே மாதிரி சாரும் ஏதோ ஒரு விஷயத்த தாண்டி வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்களால கடந்து போக முடியல. அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. அவங்கள பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. பிரியா, நீ சொல்றது கரெக்ட் தான். உனக்கு தோணுன விஷயம் 100% கரெக்ட். நீ இப்ப சொன்னல, மித்ரன் ஏதோ ஒரு விஷயத்த தாண்டி வரணும்னு நினைக்கிறான், ஆனா அவனால கடந்து போக முடியலன்னு. அது 100% உண்மை. உண்மையாலுமே அவன் ஒரு விஷயத்த தாண்டி போகணும்னு தான் நினைக்கிறான். அந்த மாதிரி தாண்டி போனா அது கரெக்டா தப்பான்னு யோசிச்சு யோசிச்சு அவனே ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு இருக்கான். இல்லைண்ணா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க, அதை ரன் பண்ணி கொண்டு வரதுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த கம்பெனியை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதை விடவும் என்ன பிரச்சனைனா அவங்க வாழ்க்கையில் இருந்திருக்கும். இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு அதை நினச்சி ஒரே திங்கிங்காக இருக்குண்ணா. அது மட்டும் இல்லாமல் நேற்று சித்து அண்ணனை பார்த்து அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்டு உண்மையை சொல்லும்போது கூட ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் என்கிட்ட மறைச்ச மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் யாராவது சொல்லணும்னு யோசிச்சா கூட சார் அதை தடுக்கிறாரு. அப்படி என்னதான் விஷயம்னா? பரவாயில்லையே பிரியா, ஃபுல்லா கண்டுபிடிக்கலனாலும் கொஞ்சமா ஐடென்டிஃபை பண்ணிட்டியே. அப்போ என்ன பிரச்சனைன்னு மட்டும் உன்கிட்ட சொன்னா போதும். ஏன்னா அவன் ஏதோ ஒரு விஷயத்த தாண்டி வரணும்னு நினைக்கிறாங்கிறத நீயே யோசிச்சுட்ட. ஆமாண்ணா. மித்ரன் உண்மையாலுமே ஒரு விஷயத்த கடந்து வரணும்னு தான் யோசிக்கிறான். அவன் ஃபர்ஸ்ட் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு உனக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியலையேண்ணா. அப்போ நீ எதுக்கு பிரியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச? அது என்னன்னா, என் லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு, அதனால. இல்ல பிரியா, நீ சொல்ல வேண்டாம். ஏன்னா உனக்கு என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் லைஃப்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிச்ச. அதே மாதிரி மித்ரன் லைஃப்லயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. மித்ரன் ஒரு விஷயத்த ரொம்பவே நினைச்சிட்டு இருந்தான். அதுதான் அவனோட வாழ்க்கைன்னு கூட யோசிச்சான். ஆனா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கடவுள் ஒரு நாள் அந்த விஷயத்த அவன் கிட்ட இருந்து பறிச்சுட்டாரு. அதுல இருந்து தான் அவன் இப்படி ஆயிட்டான் பிரியா. அண்ணா, நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்லை. கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? அது என்னன்னா, நான் சொல்ற விஷயம் உனக்கு ஆச்சரியமாவும் இருக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரியும் இருக்கலாம். ஆனா நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் பிரியா. ஏன்னா அது முடிஞ்சு போன விஷயம். நீ தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். நீ நினைக்கலாம் முடிஞ்சு போன விஷயம் தானேனா இந்த விஷயத்த எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு. இந்த விஷயத்த எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, மித்ரன் உன் கழுத்துல தாலி கட்டி இருக்கான். கட்டினதுக்கு அப்புறமும் உன் கூட லைஃப அவன் ஸ்டார்ட் பண்ணல. இதுக்கப்புறமும் அவன் இப்படி இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவும் உன் லைஃபும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் மட்டும்தான் முடிஞ்சு போன விஷயமா இருந்தாலும் பரவாயில்லன்னு உன்கிட்ட இதை நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகி பல மாசங்கள் ஆயிட்டு. நீயும் அவனை என்ன சாருன்னு தான் கூப்பிட்டு இருக்க, அவனும் உன்னை மேடம்னு சொல்லாத குறையாதான் பேசிட்டு இருக்கான். அப்படிங்கிற பட்சத்துல மறுபடியும் அவனுக்கு லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நான் உன்கிட்ட சொல்றேன் பிரியா. இத நீ எப்படி எடுத்துப்பேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்ற விஷயத்த மனசுல வச்சு இதுக்கு ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும் பிரியா. அண்ணா, இவ்வளவு தூரம் சொல்றீங்கன்னா அப்படி என்ன விஷயம்? அது பிரியா, நீ மித்ரன் லைஃப்ல ஒய்ஃபா வர்றதுக்கு முன்னாடி அவன் லைஃப்ல ஒரு பொண்ணு இருந்தா. பொண்ணா? ஆமா பிரியா, ஒரு பொண்ணு இருந்தான். லவ்னா பெரிய லவ்லாம் இல்ல, அது ஒரு நார்மலான லவ் தான். அத இவன் லவ்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்தான்.
ஏன் இப்படி சொல்றேன்னா இவன் மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த பொண்ணு லவ் பண்ண மாதிரி எனக்கு தோணல. எனக்கு அந்த பொண்ணோட லவ் மேல ஒரு ட்ரஸ்ட் இல்ல பிரியா. ஆனா மித்ரன் உண்மையாதான் லவ் பண்ணிட்டு இருந்தான். மித்ரனோட லவ் உண்மைதான். ஆனா அந்த பொண்ணு உண்மையாதான் லவ் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டா இப்ப வரைக்கும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த பொண்ணு உண்மையா லவ் பண்ண மாதிரியே தோணல. இவன் அந்த பொண்ணு அவ்வளவு உருகி உருகி லவ் பண்ணான். இதுதான் லவ், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அவன் யோசிக்கிறதுக்குள்ள அந்த வாழ்க்கை அவன் கையை விட்டு போயிருச்சு. அண்ணா மறுபடியும் புரியல. சாருக்கு லவ் இருந்ததா சொல்றீங்க, ஆனா சாரோட லைஃப் போயிட்டுன்னு சொல்றீங்க. உண்மையாலுமே புரியல. இல்ல பிரியா, நீ சித்துவையும் மித்ரனையும் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தின நேத்து சொன்னல. ஆமாண்ணா, சாரோட ஃபேஸ கூட நான் பார்க்கலன்னு சொன்னேனே. ஆமா, அந்த ஆக்சிடென்ட்ல தான் அந்த பொண்ணும் இருந்தா. ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு இருந்துச்சா? அண்ணா இவங்க 2 பேரும் தானே இருந்தாங்க, அந்த பொண்ணு இல்லையே. சித்து அண்ணாவை பார்த்தேன். அப்புறமா மித்ரன் சாரோட ஃபேஸை தான் பார்க்கலே தவிர அவங்கள கூட்டிட்டு போனதையும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்தது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அங்க அந்த பொண்ணு இல்லையே. இல்ல பிரியா, இன்னும் உனக்கு உண்மை முழுசா தெரியல. மித்ரனையே நீ சரியா பார்க்கல. அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஸ்பாட் அவுட்னு சொன்னாங்க. ஆனா நேத்து உண்மையை சொல்ல வரும்போது அந்த விஷயத்த பத்தி நீ எதுவுமே பேசல. அப்புறம் தான் எனக்கு டவுட்டே ஆரம்பிச்சிச்சு இத உன்கிட்ட கேட்கணும்னு. நீ அந்த ஆக்சிடென்ட்ல சித்துவை பார்த்திருக்க. அப்புறமா மித்ரனோட ஃபேஸ தான் நீ பார்க்கல. ஆனா இன்னொரு ஆள் கூட ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு நீ அதை பார்த்திருக்க. அதை தாண்டி அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஸ்பாட் அவுட்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு தான் மித்ரன் லவ் பண்ண பொண்ணு. அப்படி இருக்க பட்சத்துல நீயும் அந்த இடத்துல தான் இருந்திருக்க. எனக்கு இந்த விஷயத்துக்கு கிளாரிபிகேஷன் கொடு பிரியா. நீ அதை பத்தி ஏதாவது விஷயம் கேள்விப்பட்டியா? ஏன்னா நேத்து நீ சித்துவையும் மித்ரனையும் தான் பார்த்தேன் அப்படின்னு எங்க கிட்ட சொல்லும் போது எனக்கு அந்த விஷயத்தை நைட்டு ஃபுல்லா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அது எப்படி முடியும்? கூட ஒரு பொண்ணு ஸ்பாட் அவுட் ஆனதா சொல்றாங்க. இவங்க 2 பேரை தான் இவ காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த விஷயம் என்னாச்சுன்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. அப்புறம் தான் காலையில நீ பேசணும்னு சொன்னதும் உன்கிட்ட கேட்டுலான்னு முடிவு பண்ணேன். நீ அந்த இடத்துல அவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி யாராவது அந்த இடத்துல பேசினாங்களா ஒரு பொண்ணு ஸ்பாட் அவுட் ஆயிட்டா அப்படின்னு? இல்லண்ணா, அங்க எந்த ஒரு பொண்ணும் ஸ்பாட் அவுட் ஆனதா பேசவே இல்லை. ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஐயோ ஐயோன்னு தான் கத்திட்டு இருந்தாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆக்சிடென்ட் ஆன இடத்துல சுத்தி இருந்தவங்க எல்லாருமே ஐயோ என்னாச்சுன்னு தெரியாம அவ்வளவு தூரம் பதறிட்டு இருந்தாங்க. இது நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட்ல இறந்திருந்தா கண்டிப்பா அதை பத்தி யாரோ ஒருத்தர் பேசியிருக்க மாட்டாங்களா? அப்படி இருக்க பட்சத்துல யாரும் அப்படி பேசின மாதிரி ஞாபகம் இல்லையேண்ணா. இல்ல பிரியா, நீ நல்லா யோசிச்சு சொல்லு. அப்படி யாரும் பேசின மாதிரி உனக்கு ஞாபகம் இல்லையா? அண்ணா நான் தான் சொல்றேன்ல, நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். அப்படி யாருமே பேசவும் இல்ல, எனக்கு பேசினதான் ஞாபகமும் இல்ல. ஞாபகம் இல்லையா? ஆனா பிரியா, அந்த ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணும் மித்ரன் கூட தான் இருந்தா. அதுவும் இல்லாம அந்த ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு இறந்துட்டதா வேற சொன்னாங்க. அப்படியா? ஆனா அப்படி எதுவும் இல்லையாண்ணா. அந்த ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் மித்ரன் இப்படி ஆயிட்டான். இனிமேல் பொண்ணுங்களுக்கு என் லைஃப்ல இடமே இல்லைன்னு அப்பதான் அவன் முடிவு பண்ணான். ஏன்னா முதலா நான் உயிரா நேசிச்ச ஒருத்தி என்னை விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டு போயிட்டா. அதனால இனிமேல் என் வாழ்க்கையில எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாதுன்னு அன்னைக்கு முடிவெடுத்தவன் அவன். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கைய பத்தி சின்னதா கூட யோசிச்சு பார்க்கல. மறுபடியும் கவனத்தை அவனோட கம்பெனி மேல செலுத்தினான். கம்பெனி ஒரு பக்கமா ரன் பண்ணிட்டு இருந்தான். ஃபேமிலியில நிறைய பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையை தாண்டி வந்தான். அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்ததால அவன் கல்யாணம் பண்ணான் பிரியா. அதுக்கப்புறம் தான் நீ மித்ரன் லைஃப்ல வந்த. அது எல்லாமே உனக்கே தெரியும். ஆகாஷ் அண்ணா, சார் அப்போ அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணாங்களா? பிரியா, அவன் லவ் பண்ணானான்னு கேட்காத. அவன் அது லவ்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா எனக்கு தெரியும் அது லவ் கிடையாதுன்னு. ஏன்னா அவன் நினைச்சதுல 1% கூட அந்த பொண்ணு ஒர்த்து கிடையாது பிரியா. அதனாலதான் என்னவோ கடவுள் இவனோட வாழ்க்கையை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக அந்த பொண்ணை இவன் கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. ஆனா கடவுள் ஒரு பக்கம் அந்த பொண்ணை இவன் கிட்ட இருந்து பிரிச்சாலும் எனக்கு அதுலயும் ஒரு டவுட் வருது பிரியா. ஏன்னா உன்கிட்ட நான் கேட்டேன்ல அந்த ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணை பாத்தியான்னு. நீ என்ன சொன்ன? பார்க்கலன்னு சொன்ன. அப்படி இருக்க பட்சத்துல அவங்க ஸ்பாட் அவுட்னு சொன்னாங்க. இதெல்லாம் சேர்த்து யோசிச்சு பார்க்கும்போது டவுட் வருது பிரியா. அண்ணா உங்களுக்கு டவுட் வருது சரிதான். ஏன்னா நான் அந்த இடத்துல அந்த பொண்ணை பார்க்கலன்னு சொன்னதால உங்களுக்கு டவுட் வருது. இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட்னு சொன்னாங்கல்ல, அப்புறமா அந்த பொண்ணை பத்தி ஏதாவது விசாரிச்சிங்களா?
ஏன்னா சார் அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட பேசும்போதே அந்த பொண்ணை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுருப்பாங்கல்ல. ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நான் சார் கூட இருக்கேன்னா என்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே சாருக்கு தெரியும். அதே மாதிரி அந்த பொண்ணை பற்றியும் தெரிஞ்சிருக்கோம்ல. அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணை பற்றி சார் எதுவும் விசாரிச்சிருக்க மாட்டாரா? பிரியா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா நாங்க விசாரிக்க முடியாத அளவுக்கு ஒரு செக் வச்சுட்டாங்க. செக் வச்சுட்டாங்கன்னா? செக் வச்சுட்டாங்கன்னா அந்த பொண்ணு இறந்துட்டதா சொன்னவங்க ரொம்ப நம்பிக்கையான ஆளு. அதனால நாங்க எல்லாரும் நம்பிட்டோம். இது வரைக்கும் அவங்க சொன்ன நம்பிக்கையில தான் இருந்தோமே தவிர அந்த பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை கூட நாங்க விசாரிக்கல. இதுக்கு நான் என்ன சொல்லனே தெரியலண்ணா. ஆனால் உண்மையாலுமே அந்த பொண்ணு அங்கே ஸ்பாட் அவுட் ஆன மாதிரி எனக்கு ஞாபகமாக இல்லை. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இவங்களை கொண்டு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நானும் அங்கே தான் இருந்தேன். யாராவது ஸ்பாட் அவுட் ஆயிருந்தா எனக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. அப்படியா? சரி, ஓகே பிரியா, இனிமேல் நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதே மாதிரி சொல்லிட்டேன். எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணுவியா பிரியா? ஆ சொல்லுங்கண்ணா. இல்ல பிரியா, இதுக்கப்புறம் அவன் மித்ரன் பிரியாவா மட்டும்தான் இருக்கணும். வேற எதாவும் மாறக்கூடாது. அது உன் கையில தான் இருக்கு. அவன் ரொம்ப நல்லவன் பிரியா. அவனுக்கு லைஃப்ல தப்பான ஒரு விஷயத்த காமிச்சிட்டாங்க. அதுல இருந்து இப்போதான் மீண்டு வந்திருக்கான். இப்போதான் கடவுள் நல்ல விஷயத்த அவன் கண்ணுல காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவன் வாழ்க்கைக்கு ஏத்த ஆளு நீ தான். உன்னோட வாழ்க்கைக்கு ஏத்த ஆளும் அவன் தான். அதனால நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் பிரியா. இதுக்கு மேல என் மித்ரன் சந்தோஷமா தான் இருக்கணும். அது உன் கையில மட்டும்தான் இருக்கு. ஏன்னா எனக்கு கொஞ்ச நாளாவே மனசு நெருடலாவே இருக்குது. அதனாலதான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். அவன் உன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சானா அந்த விஷயங்கள்லாம் மாறி அவன் வாழ்க்கையும் சந்தோஷமாகும், உன் வாழ்க்கையும் சந்தோஷமாகும் பிரியா. ச்சே, இவனை என்னவோ நினைச்சோம். இந்த அளவுக்கு சென்டிமெண்டான ஆளா? ஒரு ஃப்ரெண்டுக்காக இந்த அளவுக்கு பேசுறாரே. சரி, சென்டிமெண்ட் சீனு நமக்கு காமெடி பண்ண தேவையில்லை. சரி பிரியா, உன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். டைம் ஆயிருச்சு, இனிமேல் நீ கிளம்பு. ஏன்னா ரொம்ப நேரம் ஆபீஸ்க்கு போகாம இருந்தா உனக்கு டவுட் வந்துடும். அதனால நீ கிளம்பு பிரியா. அப்புறம் பிரியா, இந்த விஷயத்த மித்ரன் கிட்ட சொல்ல வேண்டாம். உன் மைண்ட்ல மட்டும் வச்சுக்கோ, சரியா? அவன் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமலாம் இருக்க மாட்டான். ஒரு நாள் சொல்லுவான். அப்போ நீ கேட்டுக்கோ. அதுக்கு முன்னாடி உன் லைஃப உனக்கு நிலையாக்கிக்க பாரு. ஆ சரிண்ணா. பிரியா சொன்னதை வச்சு பார்த்தா அந்த பொண்ணு அங்க ஸ்பாட் அவுட் ஆன மாதிரி தெரியலையே. அப்போ அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? Listen.